நான் ஏன் எப்பவுமே எல்லார பத்தியும் குறை சொல்லிட்டே இருக்கேன்? அவங்க பண்ணதெல்லாம் ஏன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்? நான் என் லைஃப்ல நல்ல பெர்சன்ஸே மீட் பண்ணலையா? ஆக்சுவலா நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். நான் பார்த்த ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பெர்சன் எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். நான் ஆல்ரெடி தக்கனாரி பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். சோ இவங்க தக்கனாரி அளவுக்கு இல்லனாலும் இவங்களும் செம்ம ஸ்வீட் தான். இவங்க பேர் வந்து எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. ஹி இஸ் ஃப்ரம் டர்க்கி. ஹி இஸ் சோ ஸ்வீட் அண்ட் சோ பியூட்டிஃபுல். நான் ஏன் இத சொல்றேன்னா வந்து எப்படின்னா நமக்கே தோணல, இவ்ளோ அழகா இருக்காங்க, நம்ம கிட்ட வந்து பேசுவாங்களா? அப்படின்ற மாரி நமக்குள்ளேயே தோணும்ல. அந்த மாரி தான் எனக்கும் தோணுச்சு. பட் இவங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ்ளோ சப்போர்ட்டிவா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. 4ல இருந்து 5 மாசத்துக்குள்ள பழைய மாரி வந்துரலாம். உன்னால முடியும்னு சொல்லி இவங்க சேலஞ்ச் எல்லாம் போட்டிருக்காங்க. 6 மாசம் டைம் குடுத்திருக்காங்க. இந்த 6 மாசம் கழிச்சு நீ பழைய மாதிரி தான் என்ட்ட வந்து அடுத்து வந்து பேசுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த கேப் தான் இது. இந்த தக்கனாரி, அப்புறம் இவங்க, அப்புறம் ஒரு மெயின் பெர்சன் இருக்காங்க. இவங்கள மாரி ஆட்கள் எல்லாம் சந்திக்கிறதே ஒரு அரிதான விஷயம் எனக்கு.